இஸ்லாமை சேர்ந்த சகோதரர்கள் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, நிஜாபான் அவர்களே, சுல்தான் பாஷா அவர்களே, ஜனாசுலை என்றைக்கும் நெஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஆசியுடன் இன்றைக்கு நடைபெறுகின்ற தலைமையகத்தின் சார்பாக இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களே, கழகத்துடைய பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரர் எல்கே சுதீஷ் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சிறுபான்மை வெளிநாடு வாழ் தமிழருடைய நலத்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய ஆவடி சாம்பு நாசர் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய SM இதயதுல்லா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர், இந்த இப்தார் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக 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 என்று வரவேற்புரையாற்றி SDP கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய AS கரீம் உங்களோடு கலந்து நானும் பாடக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற்றமைக்கு மகிழ்ச்சி அடைந்தவனாக இந்த வாய்ப்பினை வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அன்புக்குரிய அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாகிகளுக்கெல்லாம் அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பாக இன்றைக்கு இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தலைமை கழகத்திலே நடந்திருக்கிறது. நமது கூட்டணியை சேர்ந்த நம்மளுடைய அன்பு சகோதரர்களை தேமுதிக சார்பாக நாங்கள் இந்த நோன்பு திறப்பில் கலந்துக்கணும்னு அழைச்சோம். அந்த வகையில் அனைத்து கட்சியை சேர்ந்த சகோதரர்களும் இந்த நோன்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் கேப்டன் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கேப்டன் எப்பொழுதுமே இந்துவாக இருந்தாலும் நமது தலைமை அலுவலகத்திலே இஸ்லாமியர்களுடைய அந்த புனித விழாவான ரம்ஜானையும், கிறிஸ்துவர்களின் புனித தினமான கிறிஸ்துமஸையும், நம்மளுடைய இந்துக்களின் புனித தினமான பொங்கல் மற்றும் தீபாவளியை எப்பவுமே கொண்டாடுவார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையுமே கேப்டன் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாளில் எல்லா இடத்திலும் தமிழ்நாடு முழுக்க இன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற வகையில் நம்மளுடைய பணிகளை, அதுவும் பக்ரீத் அன்னைக்கு எல்லா இடத்திலையும் நாம் உழைத்து சம்பாதித்த காசுல ஒரு பங்கு ஏழைகளுக்கு என்று ஒதுக்கி அதை ஏழைகளுக்கு தர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர் நபிகள் நாயகம். அதை தன்னுடைய கடமையாக தொடர்ந்து அதை கடைபிடித்தவர் கேப்டன் அவர்கள். அவர் கேப்டன் வழியிலேயே இன்றைக்கு நாங்களும் என்றைக்கும் அந்த வழியில் நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே இது ஒரு கூட்டணி விழாவாக இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மனசு விட்டு பேசும்போது இது ஒரு குடும்ப விழா மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. எனவே அனைவரும் அவங்கவுங்க கேப்டனுடைய பழகிய நாட்கள், கேப்டனோட அவங்க பகிர்ந்த நாட்களை அவங்க ஒவ்வொருத்தரும் மனசு விட்டு பேசும்போது மனசுக்கு மிக மிக நெகிழ்வாக இருந்தது. இது ஒரு குடும்ப விழாவாக இன்னைக்கு அனைவரும் இணைந்து சமதர்மம், சமநீதி, சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் மத நல்லிணக்கத்தை இன்னைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடி இருக்கிறோம். எனவே இந்த நாளில் பங்கேற்ற எல்லாருக்கும்
அதே போல எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், எங்கள் கழகத்தில் இருக்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த விழாவிலே பங்கேற்ற எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தலைவர் சார்பாக, தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் திமுக கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா பாக்குறீங்களா? ஏன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு ஒரு தொகுதி குறைச்சிருக்காங்க, மதிமுக 4 தொகுதி, கடந்த முறை 6 தொகுதி. அது மற்ற கட்சிகள் எல்லாம் தேமுதிக வராங்க, அதனால கொஞ்சம் குறைச்சிங்கன்னு சொல்றதா சொல்றாங்க. தேமுதிகவில் மற்ற கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கா திமுக கூட்டணியில? இந்த கேள்வி நெருக்கடி பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சியை சேர்ந்த எல்லா சகோதரர்களும் இங்க வந்தாங்க. எல்லாருமே மனசு விட்டு சந்தோஷமா தான் பேசிட்டு போயிருக்காங்க. நீங்க கேட்கிற மாதிரி யாரும் அந்த மாதிரி ஒரு கருத்தை இங்க யாருமே பதிய வைக்கவில்லை. எனவே எல்லாருமே இந்த கூட்டணியை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று ஆட்சி அமைப்போம் என்பது இந்த நேரத்தில் இல்ல, இது எல்லாருக்கும் தெரியும். நிறைய கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி. இப்ப ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழைத்து நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி எத்தனை சீட்டு, எத்தனை தொகுதி என்பதை உறுதிப்படுத்துவார். தேமுதிக குழு எப்ப மேடம் அமைக்கப்படும்? ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் குழுன்றது இன்னும் அமைக்கப்படல. அது குழு நாங்க வெகு விரைவில் அமைத்து அறிவிக்க இருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு கூட்டணியும் அழைத்து பேசிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் தேமுதிகவை அழைக்கும் போது எங்கள் குழுவும் போய் அங்கு பங்கேற்று எங்களுடைய தொகுதிகளை நாங்கள் நிறைவு செய்வோம். பிரச்சனை அதிகமாக இருக்கு. நிறைய இடங்கள்ல ஹோட்டல்ஸ் இன்னமும் மூடிக்கிட்டு. இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கின்ற இந்த போரினால நம்ம எல்லா இடத்திலுமே பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்று எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா நம்ம இதனை தொடர்ந்து இன்னைக்கு பல ஹோட்டல்கள் மூடுகின்ற நிலை, கல்லூரிகளை மூடுகின்ற நிலை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்திலே அதற்குரிய பதவியில் இருப்பவர்கள் நீங்க பயப்பட தேவையில்லை. அதை சமாளிக்கின்ற நிர்வாகம் நம்ம கிட்ட இருக்கு. எப்படி கொரோனா காலத்துல அதை நம்ம அந்த எப்படி சால்வ் பண்ணமோ அது மாதிரி இந்த பிரச்சனையும் நம்ம வெகு சுலபமாக தீர்க்க முடியும் அப்படின்றத பாரத பிரதமரும் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், எல்லாருமே எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆவேனா. நிச்சயம் இது சுமூகமாக முடிக்கப்பட்டு எல்லாருக்குமே கேஸ் சிலிண்டரும் சரி, பெட்ரோல் டீசலும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது நான் கிடைக்க வேண்டும் என்பது சொல்றேன். எனவே இந்த பிரஸ் மீட் மூலம் மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்பது, இப்ப இருக்கின்ற விலைவாசி உயர்வுல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் விலையை உயர்த்துவது நிச்சயமாக அத்தனை பேருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. இதை திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கிற மாதிரி கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், அதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்றவங்களுக்கும் அந்த சிலிண்டர்ஸ், அதே போல பெட்ரோல், டீசல் எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கிறது உறுதி செய்ய வேண்டியது ஒரு மத்திய அரசின் கடமை. இதை நிச்சயம் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறோம். சுதீஷ் சார் இது குறித்து நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் இன்னைக்கு சுதீஷ் எம்பி ஆயிருக்காரு. அவர் எம்பியாக அந்த டெல்லிக்கு சென்று அவருடைய கன்னி பேச்சிலேயே நிச்சயம் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நிச்சயம் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வார்.